தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்துட்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாருன்னு வச்சுப்போம். அதுல அவருக்கு இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமூக அறிவியல்னு ஒரு பாடம் தான் இருக்கு, வரலாறுன்னு ஒரு பாடம் கிடையாது. அந்த சமூக அறிவியல் இருக்கக்கூடிய